கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 23, 24 2 வசனங்கள். அவருக்கு முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருந்த என் கைகளின் சுதந்திரத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். சங்கீதக்காரன் சொல்றார், அவருக்கு முன்னால நான் மன உண்மையாயிருந்தேன், என் மனசு உண்மையாயிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இந்த ரெண்டு காரியத்தை நான் செஞ்சேன். எனக்கு தெரியும் என் இருதயம் பொய்யா இருக்குது, என் சிந்தனைகள் பொய்யானதா இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்த நம்ம ஒரு செயலை நாம செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் உண்மையுள்ளதா பொய்யானதா, அந்த செயல்ல உண்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்முடைய மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப அது பொய் என்று தெரிந்ததற்கு பிறகு மீண்டும் அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போமேயானால் கர்த்தருடைய பார்வைக்கு நாம அருவருப்பானவர்களாய் ஆயிரும். அப்ப இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு முன்பாக நான் மன உண்மையுள்ளவனாயிருந்தேன். அப்ப என் மனசு உண்மையா இருந்துச்சுங்கிற. நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் எதையெல்லாம் பொய் என்று சொல்லுகிறதோ அந்த பொய்களை எல்லாம் களைந்து போட்டு நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்கி உண்மையுள்ளவர்களாக, ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இங்க போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற உண்மையான நிலை இந்த மனசு எப்பொழுது உணர்கிறதோ அந்த நிலையோடு கூட கர்த்தருக்கு முன்பா நிற்கும். அப்புறம் தன்னுடைய துர்க்குணத்தில் இருந்து விலக்கி காத்து கொண்டேன் அப்படிங்கிறார். என்னுடைய மோசமான குணம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு குணங்கள் ரொம்ப முக்கியம். பணம் இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம், ஒரு நல்ல குணம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல குணம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற எண்ணம். மற்றவர்கள் பசித்திருக்கிற போது நம்முடைய மனசு வருத்தப்படுது பாத்தீங்களா, இதெல்லாம் நல்ல குணம். ஆனா துர்க்குணம்னு ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுங்களா, அடுத்தவன் கெட்டாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு துர்க்குணம். மற்றவர்களை கெடுத்து அதுல நாம வாழ்கிறது துர்க்குணம். மற்றவர்களை தோல்வி அடைய செய்து நாம ஜெயிக்கிறோம் பாத்தீங்களா தந்திரமா, அது துர்க்குணம். மற்றவர்களை ரொம்ப தந்திரமா மற்ற பதவியை பயன்படுத்தியோ பணத்தை பயன்படுத்தியோ அடுத்தவர்களை ஏமாற்றி நாம ஜெயிக்கிறோம் பாத்தீங்களா, அது துர்க்குணம். பிறருடைய மனைவியாவது பிறருடைய பொருளையாவது நம்ம எப்படியாவது இச்சித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது துர்க்குணம். இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் எனக்குள்ள இல்லாம அதை நான் விலக்கி காத்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. நாமும் அதை செய்யணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதுங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும். மனித வாழ்க்கை என்பது அனுபவிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை. அரிது அரிது மானிடனாய் பிறப்பதரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அதை விட அரிது அப்படின்னு ஒரு செயல் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல மனிதனாய் பிறப்பது எவ்வளவு அரிது. அப்படி ஒரு பிறப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நம்ம ரசித்து ருசித்து வாழணும். நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. மற்றவர்களுடைய வாழ்க்கை சுகத்தை நாம் அடையணும், மற்றவர்களுடைய ஐஸ்வர்யத்தை நாம் அடையணும்னு நினைக்கிறப்பதான் நம்ம பாவத்துல விழுகிறோம். அதுதான் துர்க்குணம். எனக்கு கொடுத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதுமானது ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நான் வாழ்கிற போது நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன், நான் மன உண்மையா இருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் இந்த அறிக்கையின் நாட்களில் அறிக்கை செய்து தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அப்ப சொல்றாரு, ஆகையால் அப்படி நிக்கிறதுனால கர்த்தர் என் நீதிக்கும், நான் உண்மையா இருந்த பாத்தீங்களா, நம்முடைய உண்மைக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுதந்திரத்திற்கும், அவருடைய கண்களுக்கு முன்பாக, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிக்கிற நம்முடைய கரத்தின் சுதந்திரத்திற்கு, நம்ம கை என்ன செய்யுமோ இஷ்டம் போல செய்யும் இல்லையா, எதுக்குமே தடை இல்லாம நன்மையான காரியங்களை செய்வதற்கு இந்த கை வேகமா செயல்படும் பாத்தீங்களா, அந்த சுதந்திரத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார், எனக்கு நன்மையானதை செஞ்சாரு, எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் இருக்கிறீர். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த காலகட்டத்துல நாம இதை உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். போதும், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்பது நமக்கு போதுமானது. நமக்கு நல்ல ஒரு உடம்ப கொடுத்திருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, நல்ல வேலையை கொடுத்திருக்காரு, தினமும் நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று நம்மை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக தேவன் நம்மை இந்த உலகத்துல வாழ அனுமதித்திருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையோட கூட நம்ம வாழ ஆரம்பிக்கணும். நம்முடைய தேவைக்கு நாம தான் சம்பாதிக்கணுங்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய மனசு உண்மையுள்ள மனமாக, உண்மையுள்ள இருதயமாக தேவனுக்கு முன்பாக நிற்கும். துர்க்குணம் நம்மளை விட்டு ஓடி போயிரும். எனக்கு வேண்டாம், மற்றவர்களுடைய பொருள் எது நமக்கு வேண்டாம், மற்றவர்களுடைய மனைவி மீதோ, மற்றவருடைய பொருள்கள் மீதோ, மற்றவருடைய உடைமைகள் மீதோ நாம இச்சை கொள்வது வேண்டாம். நமக்கு நாமளே எல்லாவற்றையும் நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு நாமே சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு நன்றி உள்ளவர்களா, அதற்கு நாம ஆண்டவருக்கு அனுதினமும் நன்றி சொல்லக்கூடியவர்களா நாம இந்த உலகத்துல வாழ்கிற போது, நாம உத்தமனா இருந்தா அவரும் உத்தமனா இருப்பார், நாம நீதி உள்ளவர்களா இருந்தா அவரும் நீதி உள்ளவரா இருப்பார். அப்ப சொல்றாரு, நம்முடைய நீதிக்கு தக்கதாக, நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு தக்கதாக நமக்கு நல்ல பலனை கர்த்தர் தருவார். நம்ம கை சுதந்திரமா செயல்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நல்லதொரு பலனை, கிருபையை நமக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? உண்மையும் அதுதான். அன்பானவர்களே, தயவு செய்து இந்த அறிக்கை இடுகிற இந்த நாட்களில கர்த்தரோட சமூகத்துல போய் மன உண்மையா நில்லுங்க. துர்க்குணத்தை உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுங்க. உங்கள் கை செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் சுதந்திரத்தோடு கூட ஆசீர்வதிப்பார். உங்கள் கை சுதந்திரமாய் செய்கிற எல்லா செயல்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரோட சமூகத்துல போய் மன உண்மையா நில்லுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்க. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவிற்காகவும் நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் மன உண்மையாக எங்கள் குணத்தை விலக்கி விட்டவர்களாக நிற்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும். எங்கள் நீதிக்கும் எங்கள் கைகள் செய்கிற சுதந்திரத்திற்கும் ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நீ கையெட்டி செய்கிற எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொன்னீர் அல்லவா? நாங்கள் எங்களுடைய கரங்களினாலே சுதந்திரமாய் செய்கிற எல்லா கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாய், உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய், உம்மை தரிசிக்கிறவர்களாய், உம்மோடு கூட கரம் பிடித்து நடக்கிறவர்களாய் இந்த பூமியில வாழ நீங்க கிருபை பாராட்டு. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.